கிட்டத்தட்ட 127 நாள், அதாவது கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலம் இன்னைக்கு நீண்ட தூரம் பயணம், அதாவது கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா சூரியன் அருகில L1 அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ல இன்னைக்கு ஆதித்யா L1 அப்படிங்கிற இந்த சேட்டலைட் கருவியை நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் நல்லபடியா நிலை நிறுத்த இருக்காங்க. இப்படி இருக்க கடைசி நேரத்தில் ஆதித்யா L1க்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இன்னைக்கு ஏற்பட இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த ஆபத்தை சூரியன் கிட்ட இருந்து ஆதித்யா L1க்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட இருக்கு. சோ இது மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா கடந்த 4 மாதங்களுக்கும் மேலாக நம்ம இஸ்ரோ உழைத்த உழைப்பு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் செலவில் ஆதித்யா L1 தயாரிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரே நொடியில் வீணாகி போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா தற்போது ஆதித்யா L1ல இன்னைக்கு ஏற்பட இருக்கு. அதாவது நம்ம இஸ்ரோ ஆதித்யா L1 அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டை உருவாக்க முக்கியமான காரணமே கடந்த சில வருடங்களா சூரியன்ல அடிக்கடி சூரிய புயல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால நம்ம பூமியில அடுத்தடுத்து மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சேட்டலைட் ரேடியோ மீட்டர், முக்கியமா எலக்ட்ரானிக் சாதனங்கள், இப்படி நம்ம இந்தியாவில் முக்கியமான இடத்துல அதிக கதிர்வீச்சு கொண்டு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாமே பழுதடைந்து கம்ப்ளீட்டா செயல்பாடு இல்லாம ரிப்பேர் ஆகி போறதுக்கான வாய்ப்புகள் சமீப காலங்களா சூரியன்ல ஏற்பட்டு இருக்க சூரிய புயலால நம்ம பூமியில பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. சோ இந்த ஆதித்யா L1 முக்கியமான பர்பஸே சூரிய புயல் எதனால வருது, எப்பப்ப வருது, அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு நம்ம பூமிக்கு அந்த தகவலை அது அனுப்பும் பட்சத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அதி விலை உயர்ந்த முக்கியமான சேட்டலைட் கருவிகளை அந்த குறிப்பிட்ட சில நேரங்களில் செயல்பாட்டில் இல்லாம அந்த கருவிகளை நம்ம வச்சுக்கிட்டோம்னா சூரிய புயல்ல இருந்து வர கதிர்வீச்சில் அந்த சேட்டலைட்டுகள், எலக்ட்ரானிக் டிவைஸ் இது எல்லாமே காப்பாற்றப்படும். மேலும் சூரியனை பத்தி இன்னும் அதிக முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான பர்பஸுக்காகவும் தான் இந்த ஆதித்யா L1 இந்த சேட்டலைட்டை முக்கியமா நம்ம இஸ்ரோ விண்ணில் செலுத்தியிருந்தாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு மாலை கரெக்டா ஆதித்யா L1 குறிப்பிட்ட அந்த பாயிண்ட்ல நிலை நிறுத்தி அங்க இருந்து தான் அது சூரியனை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய இருக்கு. இப்படி இருக்க கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆதித்யா L1 நம்ம இஸ்ரோ நம்ம இந்தியாவில் இருந்து அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ல கரெக்டா இன்னைக்கு நிலை நிறுத்த இருக்காங்க. ஸோ இந்த இக்கட்டான பரபரப்பான சூழ்நிலையில நம்ம எல்லாருமே சூரியன்ல அங்கங்க பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கருப்பு துளைகள் இருக்கிறத சூரியனை அருகில ஜூம் பண்ணி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்ல நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். ஸோ அந்த கருப்பு புள்ளிகளால அதுக்கு உள்ளே இருந்து வர அதிகப்படியான உஷ்ணம், ஒரு விதமான ரேடியஸை தற்போது அது வெளியேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இன்று மாலை நம்ம ஆதித்யா L1 சரியா அதனுடைய பாயிண்ட்ல நிலை நிறுத்துறப்ப அந்த நேரத்தில் சூரியன்ல இருக்கிற அந்த கருப்பு துளைகள்ல இருந்து வரக்கூடிய வித்தியாசமான ரேடியஸ் ஆதித்யா L1 பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. சோ இது மட்டும் ஒருவேளை இன்னைக்கு நடந்ததுன்னா ஆதித்யா L1 திட்டமிட்டபடி நினைச்ச இடத்துல இன்னைக்கு நிலை நிறுத்த முடியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் அந்த துளைகள்ல இருந்து வரக்கூடிய ரேடியஸ் சக்தி வாய்ந்த ரேடியஸ் அப்படிங்கறதால இது ஒருவேளை இன்னைக்கு நடந்துச்சுன்னா ஆதித்யா L1க்கு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் வருத்தப்படக்கூடிய திடீர்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. சொந்த வகையில என்ன நடக்க போகுது எனக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே கண்டிப்பா இப்ப பொறுத்து தான் பார்க்கணும்.